இதுல நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி இருக்க வேண்டும். 2, அந்த எல்லைக்கல் விவகாரம் தொடர்பான விஷயத்திலையும் முரண்பாடான கருத்துக்களை வச்சிருக்கீங்க. நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துச்சுன்னா அதை செயல்படுத்துறது தானே அது அரசு அதிகாரிகளுடைய வேலை. ஏன் அதை செயல்படுத்த மாட்டேன்றீங்க? இல்லை, நீதிபதிகளுடைய உத்தரவை செயல்படுத்துறது அரசு அதிகாரிகளுக்கு வேலையா இருக்கலாம். ஆனா ஒரு மாநில அரசு எந்த நீதிமன்றத்தின் அடிமையும் கிடையாது. ஒரு நீதிமன்ற உத்தரவு செயல்படுத்தப்படக்கூடியதாக இருக்கணும். அதனால் அந்த மாநிலத்தில் என்னென்ன பாதிப்புகள் வரும், அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னங்கிறதை முன்கணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய உரிமை மட்டுமல்ல, ஒரு கடமையும் இந்த மாநில முதல்வருக்கு இருக்குது, இந்த மாநில அரசுக்கு இருக்குது. தன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டிய தலைவன் தான் மாநில முதல்வர். அந்த பொறுப்பை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரலாற்றில் எழுதத்தக்க அளவுக்கு சிறப்பாக இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். குறுக்கிடுங்க பண்ணிக்கணும். ராஜகம்பீரன் பாசத்தை கேட்ட அதே கேள்வி, நித்யானந்தத்திட்ட கேட்ட அதே கேள்வி, ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சதுன்னா அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல தானே அரசாங்கம் இருக்கிறது. இல்லை, ஏன் இல்லை? ஒரு அரசு தன்னுடைய மக்களை ஆள்வதற்காக இருக்கிறது. நீதிமன்றம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது அதனால் செயல்படுத்தப்படக்கூடியதாக இருந்தாதான் முடியும். 2வது, ஒரு நிமிஷம், அதே நீதிமன்றம்ங்கிறது ஒரு நாள் ஒற்றை தீர்ப்பு நீதிமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன் கிடையாது. அந்த நீதிமன்றத்தில் இன்னும் அடுத்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் கேக்குறது ஒரு அரசுக்கு தனி ஐடியாலஜி இருக்கும், பாஜக அரசுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், திராவிட கழக அரசுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். நான் அந்த கேள்வியின் அடிப்படையை ஒத்துக்கறலன்னு சொல்றேன். அதாவது ஒரு இந்த நாட்டினுடைய 5 தூண்கள்ல ஒரு தூண் நீதிமன்றம், இன்னொரு தூண் பாராளுமன்றம், சட்டமன்றம். சரிங்களா? இதுல ஒன்றுக்கொன்று அடிமை கிடையாது. நீங்க ஏதோ உத்தரவு போட்டுட்டார் ஒரு தனி நீதிபதி, நாளைக்கு என் வீட்டை இழுத்து பூட்டுங்க அப்படின்னு உத்தரவு போட்டா உடனே செயல்படுத்துங்கன்னு நான் கையை கட்டிக்கிட்டு நிக்க முடியுமா? இல்ல மேம், நான் ஓவியா நான் கேட்கிறேன். நீங்க ஒரு உத்தரவு போடுறீங்க, ஒரு நீதிபதி ஒரு உத்தரவு போடுறார். அந்த உத்தரவு ஒருவரை பாதிப்பதாக இருக்கும்போது பாதிக்கப்பட்டவருக்கு லீகல் ரெமெடி இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துல இருக்கா இல்லையா? நான் கேட்கிறது, ஒரு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு, சரி, அதை செயல்படுத்தணுமா வேணாமான்றத ஒரு மாநில அரசு முடிவு பண்ணுது. சரி, அப்போ அந்த தீர்ப்புல இருந்து முரண்பட்டுச்சுன்னா ஒரு மாநில அரசோ அல்லது எதிர் மனுதாரரோ அடுத்து மேல்முறையீடு போறாங்க. மேல்முறையீட்டுல 2 நீதிபதிகளும் அதே தீர்ப்பை சொல்றாங்கன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஒன்று அதை செயல்படுத்தணும், இல்லைன்னா மேல்முறையீடு போகணும். இந்த அடுத்து இருக்கு. நீங்க ஏன் 2ஓட முடிக்கிறீங்க? அந்த 2 உச்சநீதிமன்றம் போகட்டும். ஆமா போவாங்க. ஆனா நீதிபதியோட தீர்ப்புக்கு நீதிபதி சுவாமிநாதனுக்கு இல்லாத ஒரு பெரிய சிறப்பான இடம் அந்த 2 நீதிபதிக்கு வரணும்னு எந்த அவசியம் கிடையாது. 2 விஷயம் தான். இந்த ஒரு அரசியல், ஒரு நிமிஷம், ஒரு கட்சியினுடைய ஒரே நிமிஷம் இருங்க மேம், ஒரு கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இடையில் நடக்கக்கூடிய கருத்தியல் முரண்பாட்டில் ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் எதன் பக்கத்தில் நிற்கணும்? எப்படி? ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்தியலுக்கும் அரசியல் அமைப்பினுடைய சட்டத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த முரண்பாட்டில் ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் எதன் பக்கத்தில் நிற்கணும்? இங்கே அரசாங்கம் தங்களுடைய கருத்தியல் படி நடக்கல, மக்களுடைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியில அது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீதிமன்றத்துக்கு அது தெரியாதா? நீதிமன்றத்துக்கு தெரியலையே, அதானே என்ன தெரியல? எது எப்படி தெரியாம இருக்கும்? இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்புங்கிறது ஏற்கனவே இதே உயர் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புக்கு விரோதமான தீர்ப்பு. முதல்ல அதை அவர் கொடுக்கலாமா? நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, மத்திய தொழிற்படையினுடைய பாதுகாப்பு பிரிவு, அது என்ன சுவாமிநாதன் வீட்டு போலீஸ் படையா? அதை எப்படி அவங்க பயன்படுத்த முடியும்? அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்க வேணாமா? அப்ப இதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு மாநில அரசு அடுத்து லீகல் ரெமெடிக்கு தானே போக முடியும். 2வது இன்னொன்னு சொல்றேன், நீங்க மாநில அரசுக்கு ஒரு கருத்தியல் இருக்குன்னு சொன்னீங்க. மாநில அரசின் கருத்தியலுக்கும் இந்த நடவடிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மாநில அரசின் கருத்தியல் அந்த கட்சியினுடைய கருத்தியலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருக்குதேன்றேன் நான் இல்லைங்கிறேன், நீங்க இருக்குதுன்னு சொல்றீங்க, நான் இல்லைன்னு சொல்றேன்.
சபரிமலையில பெண்கள் வழிபாடு நடத்தலாம்னு இல்ல, சொல்லி இருங்க. சபரிமலை கேரளாவுல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல இந்த மாநில அரசு, நீங்க ஒரு வார்த்தை வச்சீங்களா, அதுக்கு நான் பதில் சொல்லணும். இந்த மாநில அரசு இந்த நடவடிக்கையில், இந்த மாநில அரசோ அங்கு நின்ற காவல்துறை அதிகாரிகளோ அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய எந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் இங்க திணிக்கல. திருப்பரங்குன்றத்துல வழமையாக என்ன நடக்குமோ அது மிகச்சிறப்பாக நடந்திருக்கு. தீபம் ஏற்றிருக்காங்க, மக்கள் வந்திருக்கிறாங்க, திரண்டிருக்கிறாங்க, அந்த விழாவை எப்பவும் போல கொண்டாடி இருக்கிறாங்க. அரசு மக்களை தடுக்கவும் இல்லை, மக்களை துன்புறுத்தவும் இல்லை, மக்களுடைய வழிபாட்டு முறைகளில் தலையிடவும் இல்லை, அதனுடைய நம்பிக்கைகளை கேள்வி கேட்கவும் இல்லை. அப்புறம் ஏன் பிரச்சனை வருதுங்க? பிரச்சனை மக்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அரசாங்கம் வேண்டான்னு சொல்லலை. நீங்க ஒரு 10 பேரை செட் பண்ணி கூட்டிட்டு வர்றீங்க, வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு நாங்க பிடிவாதமா ஒரு விஷயத்தை செய்வோங்கிறீங்க. சரி, ஓகே, அந்த செய்யற இடம் பிரச்சனையே இல்லாத ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமா திடீர்னு 4 நாள் போயிட்டு இருக்கோம், ஒரு ரோட்ல திடீர்னு பார்த்தா ஒரு கோயில் முளைக்குது. இப்போ அங்கே போய் யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறதில்ல, யாரோ 4 பேர் சேர்ந்து புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, ரைட், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் செய்யணும்னு சொல்கிற வேலை இருக்குல்ல, அந்த வேலை வம்புழுக்கிற வேலையால இருக்கு. ஒரு பெரிய மத கலவரத்தை தூண்டுறதுக்கு அந்த விதையை கொண்டு போடுற வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க. இங்க என்ன மத கலவரத்தை தூண்டுனாங்க? அவங்க வழிபாடு நடத்துறது கேக்குறாங்க. இருங்க, 2 வழிபாட்டு தலம் இருக்கு இந்தியாவில். 2வது, நம்ம ஏதோ விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரியாத ஒரு புது இடத்துல இருந்தெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் பிஜேபியினுடைய ஒரே துருப்புச்சீட்டு என்னன்னு கேட்டால், இந்த மக்கள் அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அறிமுகப்படுத்தின எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியாமல் ஒரு அதிகாரி சூசைட் பண்ணிக்கிட்டார் வட இந்தியாவில். ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுது? ஓ எதிரி யார் தெரியுமா? நான் இல்லை, அதான் போகிறோம் பாரு முஸ்லீம், அவன் உன் எதிரி, பாகிஸ்தான் தான் உன் எதிரி. இப்படி இந்த மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்க. அதே அரசியல் தமிழ்நாட்டில் பண்ண முடியுமான்னு பண்ணி பார்க்குறாங்க. நீங்க பாருங்க, ஒரு அங்கதான் பிரச்சனை வருது. திரும்ப திருப்பரங்குன்றத்தை வைத்து அரசியல் செய்யறாங்கன்னு சொல்ற எந்த அடிப்படையில்? அரசியல் தான் செய்யறாங்க. திருப்பரங்குன்றம் உலக புகழ்பெற்ற இடம். ஓவியா, திருப்பரங்குன்றம் உலக புகழ்பெற்ற இடம், அங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? திட்டமிட்டு கூட்டிட்டு வந்தாங்கன்றீங்க. அதுக்கான தேவை என்ன வருது? எத்தனை பேர் வந்தாங்க? பல லட்சம் மக்கள் 2ஆம் தேதி போய் தீபம் ஏத்தி இருக்காங்க இல்லையா? லட்சக்கணக்கான மக்கள். அவங்களுடைய எண்ணிக்கையும் இந்த இடத்துல இந்த எல்லைகள் இருக்குமான்னு கேட்கிறாரு அவரு. அது ஆக்சுவலாக இன்னைக்கு இப்போ தராசு ஷியாம் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, அது எல்லைகள் கூட இல்லை, அது ஒரு அபாயத்தை சுட்டுகிற கல். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா சரிவு, அதனால ஒரு பாதுகாப்புக்கு வைக்கப்பட்ட கல். இந்த எல்லையை தாண்டி நீங்கள் போகாதீங்கன்னு தராஸ் ஷியாம் அவர்கள் அந்த கருத்தை இன்னைக்கு சொல்லி நான் கேட்டேன். எனவே நீங்கள் அந்த இடத்துல போய் வழமை இல்லாது நீங்கள் சொல்கிறீங்க 1500 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். அவரே சொல்லிட்டாரு, 1500க்கு முன்னாடி நாங்கள் வந்தோம், 600 வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாமியர் வந்தாங்கன்னு. இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 600 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் இன்னைக்கு கேள்வி கிடையாது. சரிங்களா? 2வது, நீங்கள் மீண்டும் என்ன சொல்ல வர்றீங்க? பள்ளிவாசல், மசூதி, தர்கா இது இருக்கிற இடங்களோட எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அப்புறம் இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படி ஒரு கேஸை உண்டு பண்ணவும், அதன் அடிப்படையில் மக்களை தூண்டி விட்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கும் நீங்கள் வேலை பார்க்கும்போது, மக்களை நேசிக்கிற ஒரு அரசாங்கம், இந்த மக்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கின்ற ஒரு அரசாங்கம், என்னுடைய காலகட்டத்தில் இந்த மக்களை நான் திசை மாறி போக விடமாட்டேன்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், திமுக அரசாங்கம் தன்னுடைய கடமையை மிகச்சிறப்பாக செய்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன்.